இந்தியா கேட் டெல்லியில இருந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். கேட்வே ஆஃப் இந்தியா மும்பைல இருக்குது. ஆனா இது இந்தியா கேட். இது முன்னாள் ஓல்ட் வார் மெமோரியல் என்று சொல்லுவார்கள். இந்த வார் மெமோரியல்ல 1914 and 1920 நடந்த அந்த வேர்ல்டு வார்ல மரித்தவர்களுடைய ஞாபகார்த்தமாக 74,187 சோல்ஜர்ஸ் அவங்களுடைய பெயர்கள் இந்த இந்தியா கேட் மேல எழுதப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு சின்னமா இருக்குதுன்னா, அநேகம் பேர் they have laid down their lives for the nation. பிரிட்டிஷ் இந்தியா ஆண்ட காலத்துல அநேகம் பேர் இந்த வேர்ல்டு வார்ல பிரான்ஸ்ல, மெசபொட்டாமியாவில, பர்ஷியாவில, பிரிட்டிஷ் ஆர்மியில, இந்தியாவில இருந்து ரெப்ரசென்ட் பண்ணவங்க they all laid down their life. அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இன்றைக்கும் இந்த சின்னம் நிற்கிறது. இதுக்கு நேரா பின்னாடி பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன், அது அந்த சைட்ல இருக்குது. இங்கதான் அந்த ரிபப்ளிக் டே அப்போ அந்த பெரிய ப்ரொசஷன் நடக்கும், பாத்திருக்கீங்களா? ஜனாதிபதி, அப்புறம் நம்முடைய பிரதம மந்திரி எல்லாரும் இங்க இருப்பாங்கல்ல, அதுதான் இது. பாருங்க, ஏராளமான டூரிஸ்ட், ஏகப்பட்ட பேர். இது ஒரு திங்கட்கிழமை காலையில இவ்வளவு கூட்டம் இருக்கும். நாம யோசித்து பாருங்க வீக்கெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி. இந்த மெமோரியல்ல எல்லாரும் இன்றைக்கு they are coming and seeing this as a national symbol. இது இந்தியாவுக்கே ஒரு அடையாளம். நமக்கும் அதே மாதிரி ஒரு வார் சின்னம் ஒண்ணு பைபிள்ல இருக்குது. வேதம் சொல்கிறது சிலுவை என்கிற அந்த மரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு கிராஸ் பத்தி வேதம் சொல்கிறது. You know what is the representation of the cross? The cross is the place where Jesus Christ humbled himself and was obedient to the Father and laid his life down. இந்தியா கேட் எப்படி தங்கள் வாழ்க்கையை இந்த தேசத்திற்காக, மண்ணுக்காக உயிரை மாய்த்து கொண்டார்களோ, உயிரை இழந்தார்களோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலமே ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக, அவங்க சந்தோஷமா இருப்பதற்காக சிலுவை என்கிற சின்னத்திலே இயேசு பலியானார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இதை பார்க்கும்போது இந்தியாவுடைய சுதந்திரம் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. சிலுவையை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தன்னையே ஜீவ பலியாக, யாகமாக அவர் கொடுத்ததை நாம் ஞாபகம் வைக்கப்படுகிறது. இந்த இந்தியா கேட்டை வடிவமைத்தவர் எட்வின் லுட்டியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட். அவர் வடிவமைத்த போது இதை எல்லா பக்கத்துல இருந்தும், இட்ஸ் ஹெக்ஸகன், எல்லா பக்கத்துல இருந்தும் நீங்க 6 இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் அது ஒரே மாதிரி தெரியும். சிலுவையும் அப்படிதான். சிலுவையை நீங்க எந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாலும் அதனுடைய மாண்பு, மாட்சிமை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் இந்த இடத்துல ஏராளமானவர்கள் பிக்சர் எடுக்கிறாங்க. சிலுவை என்பது இன்றைக்கு கொல்கோதா மலையில இல்ல. ஆனா அந்த இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த சிலுவை சின்னத்தை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறது தெரியுமா? ஒருவர் மீட்பர் இருந்தார், அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்கு ஜீவன் பெற தன்னையே அவர் தாழ்த்தினார். ஆகவேதான் பிலிப்பியர் 2:9 சொல்கிறது, அவர் பிதாவாகிய தேவன் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தாராம். அந்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless you. I believe your life is never going to be the same again. From the India gate, I want to lead you to the gate of heaven. May the gates of heaven, the cross of Jesus Christ, lead you to eternal life. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.